ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டதுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தினமும் எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக இப்போ அது என் கையில் இருக்குது. கவர் ரொம்ப சின்னதாக இருந்தங்காட்டி ஐயோ ப்ராடக்ட் மாறி ரிசீவ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். பட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண அந்த வாட்டர் டம்மி மேட் வந்துட்டு சூப்பர் குவாலிட்டியில் சூப்பராக வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா, நம்ம பையன் இதில் விளையாடுவானா, இது பிளாஸ்டிக்காக வேறு இருக்கே, இதுலேருந்து ஸ்மெல் வருமா, இது வந்து டாக்ஸிக் ஃப்ரீயா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். இது ஓப்பன் பண்ணோன்னே கலர் கலராக வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ளோட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணுறக்கும் ஏர் ஃபில் பண்ணுறக்கும் உங்களுக்கு 2 நாசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. ப்ராடக்ட் வந்துட்டு ஓவராலாக இப்படி தான் இருக்கும். நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். சுற்றி சைடில் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏர் ஃபில் பண்ணிக்குவோம். ஏரும் வாட்டரும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேவி எஃபெக்ட் இருக்கும். உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ் இது கலர் கலராக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு லைட்டாக மூவ் ஆகும். நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏர் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு வெறும் வாட்டர் கண்டென்ட் மட்டும் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த மேட்டுக்கு என் பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். புதுசாக ஒரு பொருளை பார்த்தோன்னே அவர் நல்லா கையில் அதை பிடிச்சி தொட்டு ஃபீல் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இது பார்த்து எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த மேட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும். ஸோ உடனே குழந்தைங்க கிட்ட விளையாட கொடுக்க வேண்டாம். ஒரு ஓவர் நைட் இந்த மேட்டை நல்லா விரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர் அண்ட் வாட்டர் ஃபில் பண்ணி குழந்தைங்களுக்கு விளையாட கொடுத்துக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ணுற நாப் பெருசாக இருக்கங்காட்டி நீங்கள் சிங்க்கில் இருக்க டேப்லேயே வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஏர் வந்துட்டு பலூனுக்கு யூஸ் பண்ணுற பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாயிலேயே ஊதிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக அவர் அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னு. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.